வணக்கம் கிளை. இது தோட்டத்தில் களைன்னு சொல்லுவாங்க. ஒரு வகையில் இது கோரை. இது ஒரு களை தான் தோட்டத்தில். இது ஒரு கோரை தான். ஆனால் அந்த ஒரு கோரை பாருங்கள் எத்தனை பிரான்ச்சஸாக இது பண்ணி பாருங்கள். பார்த்தீங்கன்னா ஒரு 10-15 கோரைகள் இருக்குது. இன்றைக்கு காலையில் பார்த்தா அந்த களையை வெட்டும்போது இது கிடைச்சது. இதே மாதிரி தான் பொதுவாகவே கோரைகள் அதிகமான பிரான்ச்சஸ் வளருது. இதை நம்ம கட்டுப்படுத்தவே முடியாது. பூச்சிக்கொல்லி மருந்து அடிக்கலாம், களைக்கொல்லி அடிக்கலாம். களைக்கொல்லி அடித்தோம்னா நிலம் மலடாயிடும். அதனால் களைக்கொல்லியை அடிக்க விரும்பலை. இதை நான் தினமும் வெட்டி கொஞ்சமாக எடுத்து காலி பண்ணிகிட்ருக்கிறேன். எனக்கு நம்பிக்கை இருக்குது, மொத்தத்துக்கு அடிச்சுக்கலாம் எனக்கு நம்பிக்கை இருக்குது. பார்க்கலாம். ஏன்னா நம்ம களைக்கொல்லி அடித்து தோட்டத்தை மலடாயிட்டோம்னா விளைச்சலே இருக்காது. அந்த மாதிரி ஒரு சூழல் உருவாயிடும். எப்பயுமே நம்ம விவசாயம் பண்ணுறது ரொம்ப லாங்கான நாட்களுக்காக தான் விவசாயம் பண்ணி ஷார்ட் டைம் பார்த்து நம்ம வேலை செய்யக்கூடாது. அது வருமானத்தை கொடுக்கும், ஆனால் நிலத்தை மலடாகிடும். தயவுசெய்து நண்பர்களே, பொதுவாக களைக்கொல்லி உபயோகிக்காதீர்கள். நன்றி, வணக்கம்.